ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்ற ஒரு இளம் சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மற்ற குழந்தைகளைப் போலவே இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு தனிப்பட்ட கனவு இருந்தது, வானத்தில் பறக்க வேண்டும். அவளுடைய நண்பர்கள் அவளை கேலி செய்வார்கள், நீ எப்படி பறப்பாய், உனக்கு இறக்கைகள் இல்லையே என்று. ஆனால் மாயா மனம் தளரவில்லை. அவள் தன் கனவை அடைய வழி தேடினாள். ஒரு நாள் ஒரு பழைய புத்தகத்தில் ஒரு விசித்திரமான இயந்திரத்தை பற்றி படித்தாள். அது மக்களை பறக்க வைக்கும் சக்தி கொண்டது என்று எழுதியிருந்தது. அவள் அந்த இயந்திரத்தை உருவாக்க முடிவு செய்தாள். மாயா ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் தன் சிறிய கூடாரத்திற்கு சென்று அந்த இயந்திரத்தை உருவாக்க ஆரம்பித்தாள். அவள் மரக்கட்டைகள், கயிறுகள், துணிகள் போன்றவற்றை சேகரித்தாள். கிராம மக்கள் அவளை பார்த்து சிரித்தார்கள், மாயா ஒரு பைத்தியம், ஒருபோதும் பறக்க மாட்டாள் என்று. மாயா அவர்களின் கேலிப்பேச்சுகளை பொருட்படுத்தவில்லை. அவள் தன்னம்பிக்கையுடன் தன் வேலையை தொடர்ந்தாள். பல மாதங்கள் கடுமையான உழைப்புக்கு பிறகு அந்த இயந்திரத்தை உருவாக்கி முடித்தாள். அது ஒரு சிறிய விமானம் போல் இருந்தது. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் கிராம மக்கள் அனைவரும் கூடி மாயாவின் இயந்திரத்தை பார்க்க வந்தனர். அவர்கள் இன்னும் கேலி செய்ய தயாராக இருந்தனர். ஆனால் மாயா அசைக்க முடியாத உறுதியுடன் தன் இயந்திரத்தில் ஏறினாள். மாயா தன் இயந்திரத்தை இயக்கினாள். முதலில் அது சற்று தடுமாறியது. ஆனால் சிறிது நேரத்தில் பெரிய மர இறக்கைகள் மெதுவாகச் சுழலத் தொடங்கின. கிராம மக்கள் மூச்சுவிட மறந்து பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு பெரிய சத்தத்துடன் அந்த இயந்திரம் தரையில் இருந்து கிளம்பியது. மாயா தான் கனவு கண்டதைப் போல வானில் உயர பறந்தாள். அவள் கிராமத்தை மேலிருந்து பார்த்தாள். அவள் ஆனந்தத்தில் சிரித்தாள். கீழே நின்றிருந்த கிராம மக்கள் அனைவரும் பிரமிப்பிலும் ஆச்சரியத்திலும் வாயடைத்து போயினர். அவர்கள் தங்கள் கேலியை நினைத்து வெட்கப்பட்டனர். மாயா வானில் ஒரு வட்டம் அடித்து பத்திரமாக மீண்டும் தரையிறங்கினாள். இப்போது யாருமே அவளை கேலி செய்யவில்லை. மாறாக அனைவரும் அவளை பாராட்டினார்கள். அவள் தன் தைரியம் மற்றும் விடாமுயற்சியால் தன் கனவை அடைந்தாள். உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கனவுகளை நம்பி அவற்றை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். விடாமுயற்சியே வெற்றிக்கு அடிப்படை. தோல்வி வரும்போது கூட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி காணலாம்.